Assalamalaikum. Hi, hello. Welcome to our channel. Today நாம சம்மர் ஸ்பெஷல் இல்லைனா ரமதான் ஸ்பெஷல் எப்படி வேணால் சொல்லலாம் ஃபலூடா ரெசிபி பார்க்க போகிறோம். இது கூடவே ஆலு டிக்காங்கிற ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக இது செஞ்சிடலாம். டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபலூடா செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் மில்கை நல்லா பாயில் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 1 கப் சின்ன கப்பில் சேமியா எடுத்துக்கிட்டேன். இது நான் ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் ரெடி பண்ண அந்த ரோஸ்டட் சேமியா தான். இப்போ இதில் இந்த சேமியாவை சேர்த்துடலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். கிராமில் சொல்லணுன்னாக்கா 150 கிராம். ஸோ இது நல்லா டிசால்வ் ஆகட்டும். இப்போ இது சேமியா குக் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கஸ்டர்ட் மில்கை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ இது திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடலாம். இப்போது கஸ்டர்ட் சேமியா ஃபுல்லாகவே நல்லா சில்லாயிருச்சு. இப்போ இதுக்கு நான் ரோஸ் சிரப் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அகர் அகர ஃபுட் கலர் சேர்த்து இந்த மாதிரி செட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சப்ஜா சீட்ஸு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு எந்த கிளாஸில் செட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கஸ்டர்டை சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த அகர் அகர் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே சப்ஜா சீட்ஸை சேர்த்துடலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதில் டாப்பில் கஸ்டர்ட் அகெயின் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் அகர் அகரையும் வச்சிடலாம். இன்னொரு கிளாஸ்லையும் இது இப்போ செட் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இஃப்தாருக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆலு டிக்கி செய்கிறதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி கிரேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1 hour வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் ரொம்ப சின்னது. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவையும் மல்லி இலையையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சூஜி சேர்த்துக்கலாம், அதாவது ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ கையில் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு
சின்ன சின்ன பால்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். ஓவல் வேணுனா ஓவல், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட்லெட் ஷேப்க்கு நான் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நல்லா ஈவனாக நல்லா உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும். எல்லா டிக்கீஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்து ஒன்றா இதில் நாம் சேர்த்துடலாம். ரைஸ் ஃப்ளோர் அண்ட் சோஜி சேர்க்குறதால நம்மளோட டிக்கீஸ் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தால் கூட இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது டபுள் சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனது எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சு இதை நல்லா குக் பண்ணணும். அண்ட் ரொம்ப ஃப்ளேம் ஹைலையும் வைக்காதீங்க, லோலையும் வைக்காதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஆலு டிக்கி அண்ட் ஃபலூடா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எக்ஸ்ட்ரானரியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஜூம் ஃபுட் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.